திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற கதை கதையாம் காரணமாம் என்கிற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 2-3 வாரங்களாக நாம் மகேஸ்வர மூர்த்தங்கள் அல்லது மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய 25 சிவபெருமானுடைய திருவுருவங்கள், அதாவது சதாசிவ மூர்த்தியினுடைய 5 திருமுகங்களிலிருந்து ஒவ்வொரு முகத்திலிருந்தும் தோன்றிய 5 மூர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மகேஸ்வர மூர்த்தம் மாகேஸ்வர மூர்த்தங்களை பற்றி சிறப்பாக பார்த்து வருகிறோம். அதிலே ஈசான முகத்திலிருந்து தோன்றிய 5 முகங்கள் சோமாஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர் பார்த்துட்டோம், சந்திரசேகரர். அடுத்தது தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய பிட்சாடனர், காமதகனர், காலசம்ஹாரர், சலந்தராவதர், திரிபுராந்தகர். இதை கடந்த இதுல பார்த்தோம், வகுப்புல பார்த்தோம். தற்போது அகோரமூர்த்தி, அகோர முகம் என்று சொல்லக்கூடிய தெற்கு நோக்கிய அகோர முகம். அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக மறுபடி சொல்லிடுறேன் நான். மேல் நோக்கிய முகம் ஈசான முகம், கிழக்கு நோக்கியது தத்புருடம். இது அப்படியே கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு வலமா சுத்தி வர்ற மாதிரி வருகின்ற போது இது தெற்கே அகோர முகம், அடுத்தது வடக்கே வாமதேவம், மேற்கே சத்தியோஜாதம் அப்படின்னு சொல்லி வரும். இந்த அமைப்புல தான் சொல்லுவாங்க நார்மலாவே, அது மாதிரியே வர்றது. அதுல இப்ப அகோர முகத்திலிருந்து தோன்றிய, தெற்கு நோக்கிய அகோர முகத்திலிருந்து தோன்றிய மூர்த்தங்களை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி, பெருமைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் விதமாக ஒரு விநாயகர் துதி. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. ஒரு முருகப்பெருமான் துதி. விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அடுத்ததாக குரு வணக்கம். இன்று சிறப்பாக ஆனி மாத பௌர்ணமி, குரு பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற அருமையான ஒரு பௌர்ணமி. இந்த தினத்திலே நிறைய குருமார்கள் அவதரித்திருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. குறிப்பாக வியாச பகவான் பிறந்தது, மேலும் அருணகிரிநாத பெருமானுடைய அவதார தினமும் இன்றுதான் என்று கேள்விப்பட்டேன். நேற்று இன்னைக்கு தெரியல கரெக்டா, அது மாதிரி கேள்விப்பட்டேன். பட் எனிகோ அரௌண்ட் அந்த இதுல தான் இருக்குது, இந்த இதுல தான் இருக்குதுங்கிறதுனால சொல்றேன். மிக சிறப்பான ஒரு நாள். ஆகவே குரு வணக்கம் என்ற தலைப்பிலே முதலில் ஒரு திருமந்திரம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர்
பண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அடுத்ததாக பெருமானுக்கு ஒரு பாடல். இன்றைய தினம் சிறப்பாக குரு பௌர்ணமியாக இருப்பதாலும் அகோரமூர்த்தியிலே தட்சிணாமூர்த்தியும் ஒரு மூர்த்தமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற காரணத்தினால தட்சிணாமூர்த்தியுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருவிளையாடற் புராணம் பாடல் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான பரஞ்சோதியார் எழுதிய திருவிளையாடற் புராணம் பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். கல்லாலின் புடையமர்ந்து 4 மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த கதையாம் காரணமாம் நிகழ்ச்சியிலே 25 மாகேஸ்வர வடிவங்கள் அல்லது மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 25 மூர்த்தங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஈசானமூர்த்தி, மேல் நோக்கிய முகமாகிய ஈசானமூர்த்தியை பார்க்கின்ற போது நாம் சொன்னது என்னவென்றால், அது மேல் நோக்கிய முகம் என்பதனாலே அதிலிருந்து தோன்றிய மூர்த்தங்கள் எல்லாம் மேல் நோக்கிய விஷயங்களை தொடர்புடையதாக அதற்கு தொடர்புடையதாக இருக்கின்றன என்ற கோணத்திலே பார்த்தோம். அது ஏற்புடையதாக இருந்தது. அதே போல கிழக்கு நோக்கிய முகமாகிய தத்புருஷ மூர்த்தம், தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய 5 மூர்த்தங்களும் புருடன் என்றால் அது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. ஆகவே ஆன்மாவுக்கு மிகவும் நெருக்கமான மூர்த்தங்களாக இவை இருக்கின்றன என்கிற கோணத்திலே பார்த்தேன். அதுவும் மிகவும் பொருத்தமாக இருந்தது. அந்த அடிப்படையில் அகோர முகம் என்று சொல்லக்கூடிய தெற்கு நோக்கிய முகத்திற்கு பொதுவாக தெற்கு மூத்தோர் திசை, நீத்தார் திசை என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியது தெற்குங்கிறது. அது யம திசை. அது மாதிரி. ஆக அப்ப என்ன ஒரு புரிதல் நமக்கு வருகிறது என்றால், வேற மாதிரி புரிதல் வரக்கூடாது நமக்கு. அப்படின்னா அவ்வளவுதான், அது சாகுறதுக்கான திசை அப்படி இல்ல, அது முக்திக்கான திசை. அதுதான், அப்படிதான் நமக்கு தோன்றணும். மற்றவங்களுடைய இது வேற மாதிரி இருக்கலாம். நம்மளுடைய எண்ணத்துல, நம்மளுடைய மனசுல தோன்றக்கூடிய எண்ணமானது அது முக்திக்கான திசை. அந்த உடலில கிடந்து உழன்று துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்காமல் அதிலிருந்து முக்தி பெறுவது அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா பெருமானே ஆகமத்துல சொல்லுகின்ற போதே சொல்லுகிறார், பிறப்பு இறப்பு என்றை இந்த உயிர்களுக்கு யாம் எதற்கு தருகிறோம் என்று அவர் விளக்குகிறார். அதை விளக்குகின்ற போது அதை சைவ சித்தாந்தத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறார்கள். உயிர்கள் ஆணவ மல பிடிப்பிலிருந்து, அந்த மறைப்பிலிருந்து சற்று விலகுவதற்காக, ஒரே இருட்டா இருக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில ஒரு விளக்க கொடுத்து போடான்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த விளக்கு வெளிச்சத்துல அவன் அப்படி இப்படி 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 தடவி கிடவிட்டு போக வேண்டியதுதான். போயிட்டே இருக்கும்போது அவன் அந்த இதை அடைஞ்சிடணும். என்னது, அந்த விளக்க வச்சுக்கிட்டே அவன் போய் சேர வேண்டிய இடத்த அவன் அடைஞ்சிடணும். அது இல்லாம போயிட்டு இருக்கிற வழியில, இங்க பாரு தங்கம் மாதிரி இருக்கு, இது ஏதோ பளபளன்னு மின்னுது, இது வைரமா இருக்கும் போல இருக்கேன்னு அதை நோண்டிக்கிட்டே இருந்துட்டு டைம் ஓடிரும். இந்த விளக்குல இருக்கிற எண்ணெய் தீர்ந்து போயிடும். தீர்ந்த உடனே அவன் இருட்டிலே விடப்படுகிறான். இதுதான் மரணம். இப்படித்தான் நடைபெறுகிறது.
அதனாலதான் மரணங்கிறது ரொம்ப பயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மரணம் என்பதே ரணம் என்பதனுடைய ஆஹ் என்ன சொல்றது? கொஞ்சம் வட்டார வழக்கு சொல்லுன்னு சொல்லலாம். அல்லது அத சொல்லும்போது அந்த மாரணம் என்பதை சொல்லி சொல்லி அப்புறமா அது அப்படியே அ பின்னாடி மரணமாக மாறியிருக்கிறது என்பது அடியனுடைய அ ச புரிதல். அதாவது ரணம் என்றால் பெரிய, என்றால் பெரிய தெரியும் எல்லாருக்கும். ரணம் என்றால் துன்பம். அப்படியே ரணமா இருக்கு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு, துன்புறுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி பெரிய துன்பமாக எல்லாருக்கும் தெரியுது. அது உண்மையிலேயே பெரிய துன்பம்லாம் கிடையாது. ஓகே. அது வேற டாபிக். அத நம்ம அப்புறமா வச்சுக்குவோம். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தெற்கு நோக்கிய முகம் என்றால், தெற்கு வந்து யம திசை என்று சொல்வதனால, அது மரணத்திற்கான திசை. சோ அங்க இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் கிளப்பி விட்டு, சிவபெருமானையே வந்து மரணத்திற்கான இறைவன்னு தானே சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறானுங்க. அது தவறு. அவர் முக்தியை அளிக்கக்கூடியவர், மோட்சத்தை அளிக்கக்கூடியவர். அவரைத் தவிர வேற யாராலும் முக்தியையும், மோட்சத்தையும் அளிக்க முடியாது. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆக இந்த மாதிரி அ இது என்னது அறியாமை என்கிற இருளிலே கிடந்து துன்புற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சிறிதளவு அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக மாயையினுடைய வசத்திலே ஒப்படைத்து இத பத்திரமா அ அழிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு சுவாமி. அங்க குடுத்த உடனே நான் பிறவியில விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அது கொஞ்சம் அப்படியே கண்ணு, மூக்கெல்லாம் தெரியுது. அது என்னமோ பாக்குது, என்னமோ பண்ணுது. அத வச்சுக்கிட்டு, இதெல்லாம் பாத்துக்கிறோம். நம்மளும் இவ்வளவு நாள் இருந்து பாக்குறோம். நம்ம கண்ணு முன்னாடி எதுவுமே நிலையா நிக்கல. அப்ப இதெல்லாம் நிலை கிடையாதுடா. அப்ப நிலையானது எதுவோ அத பிடிக்கணும்டான்ற ஒரு உணர்வும், அறிவும் வந்து அவன் அத நோக்கி போனான்னா, பிழைத்தான். இல்லாவிட்டால் மாட்டிக்கொண்டான். அந்த இதுல நான் சொன்ன மாரி அப்படியே போயிட்டே இருக்கான். ஒரு இருட்டுல ஒரு விளக்க வச்சுக்கிட்டு, அவன் என்ன பண்ணணும், எங்க நமக்கு சரியான இது கிடைக்குதோ, அந்த திடமான இது கிடைக்குதோ, அதுவரைக்கும் கவனத்த சிதற விடாம போய்க்கிட்டே இருந்தான்னா, அவன் அந்த இடத்த அடைஞ்சிருவான். அடைஞ்சிரலாம். அந்த அளவுக்கு தான் அவர் குடுக்குறாரு சுவாமி. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்ட பிடிச்சு கூட போயிடலாம். அது மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரே இருட்டா இருக்கு. அதுல எப்படி போகணும்? வடக்க திரும்பணும், தெற்க திரும்பணும்லாம் தெரியாது. இது இடது கை பக்கம் போய் அப்படியே ஒரு 10 தப்படி போனோம்னா, வலது கை பக்கம் திரும்பி, அப்படி யாராவது ஏதாவது சொல்லி வச்சிருந்தாங்கன்னா, சொன்னாங்கன்னா, அத வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம். அந்த மாரி தான் நெறைய நம்மளுடைய அறிஞர்கள், ஞானிகள், யோகிகள், நம்முடைய அருளாளர் பெருமக்கள்லாம் வந்து சில ஐடியாஸ் குடுத்து வச்சிருக்கிறாங்க. பட் அது அது வேற கணக்கு. அத அப்படியே வச்சுக்குவோம். ஆனால் எதற்காக இந்த பிறவியை தருகிறார் என்றால், ஆன்மாக்கள் ஆணவ மல பிடியிலிருந்து விடுபட்டு அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பிறவியை தந்து, ஆனா அது அத செய்யாம வேற எதையோ வேலைகள செஞ்சுகிட்டு, கர்மாவ சேர்த்துக்கிட்டு கஷ்டப்படுதே அப்படிங்கிறதுக்காக, அந்த கர்மாவிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் அவைகளுக்கு ஒரு உறக்கத்தை தருகிறார். அந்த மறைத்தலை செய்து அவைகளை வந்து உறக்கத்துல போடுறார். நீ உன்னை கண்ண திறந்து விட்டு ஏதாவது பண்ணுனா, நீ பாட்டுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ணி, பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி, தேவையில்லாம நெறைய சேர்த்துக்கிற, துன்பத்த சேர்த்துக்கிற. அதனால கொஞ்ச நேரம் அமைதியா கெட. இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அ பொதுவா தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகள வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா, "ஏய் தூங்குடா, தூங்கு." இது பண்ணலன்னா நல்லா 4 போட்டாவது தூங்க வைப்பாங்க. அந்த மாதிரி தான் தரப்படுவது தான் வந்து இறப்பு என்கிறது. அப்ப பிறப்பு, இறப்பு 2மே பெருமான் நம் மேல் கொண்ட கருணையினால் தருகின்ற ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொண்டால், இறப்பு என்பது நமக்கு ஒரு பெரிய துக்கமான, துயரமான, ஒரு தவறான ஒரு விஷயமாகவே தெரியாது. அதனால தான் நான் அத சொல்றேன் நானு. அது அது வந்து தெரு தெற்கு நோக்கிய அகோர முகம் என்பது அழிக்கக்கூடிய முகம் அல்ல. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த கோரம்னா தான் பயங்கரமானதுன்னு அர்த்தம். அகோரம்னா என்ன அர்த்தம்? பயங்கரம் இல்லாததுன்னு அர்த்தம். அப்ப பயங்கரமே அங்க கிடையாது. அங்க ரொம்ப ரொம்ப சாந்தம் இருக்கு. அங்க ஒரு இதுகள்லாம் இருக்கு. ஆனாலும் தேவைப்பட்டால் அது பயங்கரமாகவும் வரும். அந்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அதனால இது 2மே கலந்து இருக்கும் இதுல. அ முக்தியை அளிக்கக்கூடிய அல்லது அவங்களுடைய அந்த கடைசி நேரத்துல இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வடிவமாக அ இது இந்த மூர்த்தங்கள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு ஒவ்வொரு மூர்த்தமாக இப்போது பார்ப்போம். முதல் மூர்த்தம் கஜசம்ஹாரர். உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை சொல்லுகிறேன். கஜசம்ஹாரர் அப்படிங்கிறது வந்து
யானையை உரித்த பெருமான். ரொம்ப அற்புதமான ஒரு வடிவம். அதுவும் குறிப்பா வழுவூர் வீரட்டத்துல பெருமானுடைய இந்த கோலம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த சாமியையே அழகா இதுல கொடுத்திருக்காங்க. யானையை உரித்து அப்படியே போர்த்திக்கிட்டு இருப்பாரு. இது வழுவூர் வீரட்டத்துல இருக்கக்கூடிய சாமியினுடைய உருவம். இது வந்து பட்டீஸ்வரத்துல இருக்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தியினுடைய உருவம். என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கஜமுகன்ற ஒரு அசுரன் வந்து கயாசுரன். அவன் வந்து யானை வடிவத்துல இருக்கான். பெரிய ஆளு, பெரிய உருவத்துல இருக்கிறான். அதுதான் யானை வடிவமாக சொல்லப்படுகிறது. ஓகே, ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கு. அதை யாராலையும் வெல்ல முடியாது. எல்லாருமே அதுக்கு வந்து பயப்படுறாங்க. அப்படி இருக்கின்ற காரணத்தினால், அப்படி இருக்கின்ற நேரத்துல அந்த விஷயத்தை இவரு ரொம்ப எளிதாக புடிச்சு அந்த இதால ஒரு அடி அடிச்சு, சூலாயுதத்தால அந்த இதால கிழிச்சு அப்படியே எடுத்து போத்திக்குவாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த இது விஷயம் சொல்லப்படுகிறது. அப்படியே ரத்தத்தோட கலந்த மாதிரியான ஒரு உருவமாக இருக்கும். அது வேற ஒரு இதுல பார்த்தேன் நானு. இதுல குறிப்பாக நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு எனக்கு கிடைத்த ஒரு இது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவாமி யானைய உரிச்சு போத்திட்டு இருப்பாரு. அம்பாள் வந்து சின்ன குழந்தையா இருக்கிற அந்த முருகனை வச்சுட்டு அப்படியே நடுங்கி போயிருப்பாங்க. அத வந்து அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு குறிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறிப்பின்படி பார்த்தோம்னா, அங்க பாருங்க. நஞ்சுண்ட கண்டத்து அடக்கி நடுங்கும் மலையான் மகள் அஞ்ச வேழம் உரித்த பெருமான். அதே மாதிரி ஞானமாகிய நன்குணர் ஆணையார் ஊனை வேவ உருக்கிய ஆணையார் வேணலானை உரித்து உமை அஞ்சவே காணலானை கண்டீர் கடவுரரே. அப்போ அந்த உமையவள் அஞ்சும்படியாக யானையை உரித்தவர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பருவெண் கோட்டு பைங்கண் மத வேழத்தின் உருவம் காட்டி நின்றான் உமை அஞ்சவே பெருவெண்காட்டு இறைவன் உறையுமிடம் திருவெண்காடு அடைந்து உயும் மட நெஞ்சமே. இது வேற. இவ்வளவுதான் இருக்கு. நிறைய இருக்கு. வேற 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 இடத்துல இருக்கு. அது என்ன எனக்கு தோன்றுகிறது என்றால், இப்ப நான் வந்து பார்க்கிற அந்த கோணத்துல நான் பார்க்கின்ற போது, அதாவது இதுல வேற வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல. பொதுவா ஒரு உயிருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது பெரிய உருவமாக வந்து அவரை நம்ம எல்லா உயிர்களையும் பயமுறுத்துவது. ஏன்னா வேற யாராலையும் செய்ய முடியல. திருமால், பிரம்மன் வரைக்கும் இந்திரன் யாருமே இத ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாரும் அப்படியே நடுநடுங்கி இருக்காங்க. அப்போதான் இவரு அத உரிச்சு போத்திக்கிறார். அதனுடைய இது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், மரணம் என்கிற ஒன்று மத யானை போல் பெரிதாக வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது. நம்மை வளர்க்கக்கூடிய உமையவளே கூட கொஞ்சம், ஏன்னா நம்ம கூடவே இருந்து நம்மளை வளர்த்து எடுத்துக்கொண்டு வருபவள் அம்பிகை தான். இதுல மூலாதாரத்துல இது என்னது குண்டலினி சக்தியாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? அம்பாள் வந்து அம்மா வந்து பொதுவா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைகிட்ட இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் குழந்தை மாதிரியே ஆயிடுவாங்க. ஜுஜு என்ன பண்ற? வா இங்க அப்படின்னு அது மாதிரியே பேசலாம் செய்வாங்க. செய்யணும். செஞ்சாதான் அது கூட நம்ம இது பண்ண முடியும். நம்ம உட்காந்துக்கிட்டு என்னது வசன நடையில தமிழ் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது போயிடும். போடா அப்படின்ட்டு. அது மாதிரிதான் பேசணும். அதுக்காக அந்த மாதிரிதான் இருக்கும். அம்பாலும் அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இது வளர 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 அதுக்கேத்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி 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 மேல கொண்டுட்டு எப்படி நம்ம வருகிறோமோ அப்படி நம்மை மேலே கொண்டு வருகிறாள் அன்னை.
அப்படி வரக்கூடிய அந்த அன்னையானவள் இந்த ஆன்மாவை குழந்தையாவே வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அழைச்சிட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கா மேல வரும். அப்ப இந்த என்ன சொல்றது, மரணம் என்கிற மத யானை பெருசாக வந்து நிற்கின்ற போது, இது என்ன பண்ண போதோ தெரியலையே! நம்ம பிள்ளைய ஏதாவது இது பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு, அந்த அம்பாளே கொஞ்சம் அப்படி நடுங்குற மாதிரி ஒரு நிலையை காண்பிச்சு, "பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன்." அப்படின்னு யாராலும் வெல்ல முடியாத அந்த யானையை தான் வென்று, அதை கொன்று உரித்து போர்த்தி காண்பிச்சதிலிருந்து, மரணத்தை வெல்லக்கூடிய அந்த ஒரு உருவமாகத்தான் அடியேனுக்கு தோன்றுகிறது. மரணம் என்கிற மத யானை எல்லாரையும் அழிக்கத்தக்கது. யாரும் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. திருமால் வரைக்கும் போயாகணும். அவருடைய டைம் வந்துச்சுன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப ஜென்டிலா போவாங்க. இந்த இங்க இருக்கிறவங்க மாரி கடந்து, "ஐயையோ! கூகா என என் குலை கூடியெழ போகா வகைமை பொருள் பேசியவா" என்று இது அருணகிரிநாதர் சொல்ற மாதிரி, எல்லாம் கடந்து அடிச்சுக்கிட்டு, இது பண்ணிட்டு, அப்படி சாகறது கிடையாது. அவங்க அப்படியே படுத்திருப்பாங்க. நீங்க இதுல கூட கிருஷ்ணனுடைய கதையில கூட பார்த்திருப்பீங்க. அவர் வந்து கிருஷ்ணனுடைய அந்த இது முடிஞ்சிருச்சு. ஆ என்னுடைய அவதாரத்தினுடைய காலம் முடிந்து விட்டது. எல்லாரும் எப்படி உங்களுக்கு எப்படி மரணம் வரும்? பாரு, நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுத்திருந்தாரு. கால இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தாரு. ஏகலை வணந்த அந்த ஒரு இதுக்காக கட்டை விரல குடுத்தவன். இந்த இந்த 2 விரலு ஆள்காட்டி விரலையும், பெருவிரலையும் வச்சுக்கிட்டு அவன் அம்பு விடுவான். அப்படியே விட்டுக்கிட்டே வரும்போது அங்க ஒரு பாம்பு ஆடுற மாரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது கரெக்ட்டா அந்த கழுத்துல அடிக்கணும்டான்னு அடிச்சான். அந்த கட்டை விரல்ல வந்து அந்த இது பட்டுச்சுது, அம்பு பட்டுச்சுது. ஆ சத்தம் வரல. உடனே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, "பெருமானே, அ என்னுடைய இந்த இது முடியறதுக்கு நீ காரணமாக இருந்தாய். உனக்கு நன்றி." அப்ப அப்படி வந்து அவங்க ரொம்ப ஜாலியா பிரிஞ்சு போவாங்க. ஏதாவது ஒரு இது ஒண்ணு வேணும். எனக்கு அப்படி லைட்டா ஒரு கீறலாவது கீறிட்டு, ஓகே. ஏதேதோ ஞாபகம் வருது. சரி ரைட் அத விடுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆக அந்த மாதிரி அ அவங்களுக்கும் மரணம் என்பது உண்டு. ஆனால் அது வந்து அவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மா என்பதனால அவர்களுக்கு வந்து அ அதை எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும். நாங்களும் தான் பார்க்குறோம். எத்தன பேரடா பிடிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வா, வா, வா. ரைட்டு. என்னப்பா வரணுமா? நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே கைய பிடிச்சுட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆக யாராலும் வெல்ல முடியாத யானைங்கிறதுக்காக நான் சொல்றேன் நானு. அந்த மரணம் என்பது யாருக்கும் இது பண்றதில்ல. சிவபெருமானைத் தவிர வேறு யாருக்கும் வெல்ல முடியாத யானையாக இருக்கக்கூடிய அந்த மரணத்தை, அ எளிதாக பிரிச்சு போத்திருவார். அத என்ன பண்றது? அத எப்படி இது பண்ணுவாரு? எப்படி அது நம்ம அதுகிட்டேருந்து நம்மள காப்பாத்துவாருன்னெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்ல. ஆ அவர் வந்து அதுல குறிப்பாக அந்த இடது பாத தரிசனம் இந்த முகூர்த்தத்துக்கு உண்டு. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் பழுவூர் வீரட்டத்துல ரொம்ப அழகா பார்க்கலாம். அந்த இடது பாத தரிசனத்த. ரொம்ப அருமையான ஒரு அ முகூர்த்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பெருமான் கூப்பிட்டாருன்னா அங்க போயிட்டு வருவேன். இது வந்து இந்த 2 கால்கள் வந்து மேல இருக்கும். வால் வந்து மேல இது பண்ணியிருக்கும். அதனுடைய மத்தகத்துல தன்னுடைய வலது காலை ஊன்றி, இடது காலை மேலே தூக்கி, அற்புதமான பாத தரிசனம் கிடைக்கும். இடது பாதத்தை தூக்கித்தான் நடராஜரும் ஆடுவார். ஆனா, பாத தரிசனம் படுத்தா தான் கிடைக்கும். இதுல நம்ம நேரடியாவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அ திருவுருவம். இந்த உருவத்தை வணங்குவதனாலே நமக்கு அ யானை போல் வந்து மிரட்டக்கூடிய மரணத்தினுடைய பயம் இருக்காது. நாம் இறைவனுடைய திருவடியை தைரியமாக சென்று சேரலாம் என்பது அடியேனுடைய புரிதலாக இருக்கிறது. இத நான் இன்னும் கொஞ்சம் வேற யார்ட்டயும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க பதிவு செய்யுங்க. நன்றி. அடுத்ததாக அடுத்த முகூர்த்தம் அதாவது அகோர முகத்திலிருந்து தோன்றிய அடுத்த முகூர்த்தம் வீரபத்திரர் முகூர்த்தம். அவர அகோர வீரபத்திரர் என்று கூட சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா, அவர் அகோர முகத்திலிருந்து தோன்றியவர் என்கிற காரணத்தினால அவருக்கு அகோர வீரபத்திரர் என்று கூட ஒரு பெயர் உண்டு. அந்த என்ன சொல்றது? சம்ஹாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்கான மூர்த்தங்களும் இங்கிருந்து தான் தோன்றுகின்றன.
இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு பயம் வரும். ஐயோ! என்ன இப்படி வெளுக்கிறாரு போட்டு. அப்ப நமக்கு இந்த மாரி தானா? நம்மளும் நெறைய வம்பு பண்ணி வச்சிருக்கிறோமே! அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படணும்னா, அஞ்சற்க. அப்படி யானை மாதிரி வரக்கூடிய அந்த மரணத்தை நான் உங்களுக்கு எளிதாக அதை உரித்து போர்த்து உங்களை நான் காப்பேன் என்று சொல்லுகிற மாதிரியாக எனக்கு கஜசம்ஹாரம் தெரிஞ்சது. வீரபத்திரருடைய கதை உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சிம்பிளா ஒரு இத மட்டும் சொல்லிடுறேன் நான். இது தக்ஷ யாகத்துல வருது இந்த கதை. நான் சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த இடத்துல மட்டும். ஏன்னா தக்ஷ யாகத்தை பற்றி பேச வேண்டும், பேச வேண்டும் நெறைய நினைச்சிட்டு இருக்கேன். அது என்னமோ இறை திருவுளம் தட்டி தட்டி போய்க்கிட்டே இருக்கு. தக்ஷ யா அ தக்ஷன்ங்கிறது பிரம்மனுடைய ஒரு மகன். அந்த கட்டை விரலில் இருந்து பிறந்தவன். அப்ப அந்த கட்டை விரல் எப்படி அப்படி தம்ஸ் அப் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுற மாதிரி இருக்குதோ, அது மாரி நான் தான் பெரிய ஆளுன்னு அந்த ஒரு இதோட இருக்கக்கூடியவனா இருக்கான். அப்ப அவன் கேட்கிறான், உலகத்துல இந்த இதுல வாழ்கின்ற இந்த இடத்துல நம்ம எல்லாம் பெற்ற ஒரு பெரிய மனிதனாக வர வேண்டும் என்றால், அந்த 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 கைய உயர்த்தி பேசுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தொனியிலேயே அவன் கேட்கிறான். என்ன செய்யணும்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான். சிவபெருமானை வணங்கணும். அவரை நோக்கி தவம் செய்து நெறைய வரங்களை பெற்று இது பண்ணோம்னா, அவருடைய அருளை பெற்றால் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னா, கடுந்தவம் செய்து அவன் நல்ல இதுகள உண்மையிலேயே மிகப்பெரிய சிவபக்தன் அவன். ஆனால் உள்ளுக்குள்ளற வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு சிவபக்தனாக இருக்கிறான். இப்போ இது ராவணன் கூட முட்டாள்தனமா தான் வேலை செய்வானே தவிர, வஞ்சகம்லாம் எதுவும் கிடையாது அவனுக்கு. அத எப்படியாவது இது பண்ணி விட்டுருவோம்லாம் நினைக்கிறது கிடையாது. நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அப்படின்னு ஒரு அகங்காரமும், கொஞ்சம் மூடத்தனமும், முட்டாள்தனமும் தான் இருக்குமே ஒழிய, மற்றபடி இது கிடையாது. வஞ்சகம் கிடையாது. உள்ளுக்குள்ளார வஞ்சம் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஆளு கிடையாது. எப்படியாவது அவனை ஏமாத்தி, அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிரணுங்கிறதுக்கு பேரு இந்த வஞ்சகங்கிறது. அது கிடையாது. அது நம்ப தக்ஷன் கிட்ட இருந்தது. என்ன பண்ணான், இருக்கிறதுலயே பெரிய ஆளு யாரு? நீ என்னுடைய அப்பன். நீ யார வணங்குற? இது விஷ்ணுவ வணங்குற. விஷ்ணு யார வணங்குறாரு? அவரும் சிவனத்தான் வணங்குவாங்க. அப்போ சிவன் யார வணங்குவாரு? சிவன் யாரையும் வணங்க மாட்டாரு. ஏன்னா அவனோட ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அவனோடு ஒப்பார் யாவரும் இங்கும் இல்லை. புவனம் கடந்தெங்கும் பொன்னொழி மின்னும் தவ நச்சடைமுடி தாமரை யானே என்று திருமூலர் சொன்ன மாதிரி, அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இங்க யாரும் கிடையாது. அப்ப அந்த ஆள புடிச்சோம்னா, இப்ப நமக்கு எல்லாரும் வந்துருவானுங்கல்ல. அப்ப நான் எனக்கு ஐஜி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாமேன்ற அந்த ஐடியால தான் அவன் செய்றான். இடையில நிறைய விஷயங்கள் நடைபெறுகிறது. அதெல்லாம் நான் கணக்குல வச்சுக்கல. ஆனா ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேட்கிறான் கொஞ்சம் வித்தியாசமாக. உம்முடைய சக்தியை யாம் மகளாக பெற்று உமக்கு திருமணம் செய்து தர வேண்டும். அந்த வரத்தை அருள வேண்டும்னு சொல்லி கேட்கிறான். தந்தோம்னு சொல்லிட்டார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னுட்டு. அதே மாரி மகளாக வந்தாங்க. அதுக்கு இடையில கொஞ்சம் கதைகள்லாம் இருக்கு. அது எப்படி வந்தாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பட் அத நம்ம தனியா ஒரு தடவ பார்ப்போம். இப்போதைக்கு இப்படி வச்சுக்குவோம். அந்த அம்மா சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார்கள். அதுக்கான தவச்சாலைகள் எல்லாம் அமைச்சு குடுக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீ தவம் செய். தவம் செஞ்சு சிவபெருமான்ட்ட போக வேண்டியவ தான் நீ. அதனால நீ தவம் செய்யின்னு சொல்லிட்டு. தவம் செய்து கொண்டிருக்கும்போது, அந்த தவத்தை மெச்சி அவர் அம்பாளை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பெண் கேட்ட உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஏன்னா அது ஒரு சடங்கு சம்பிரதாயமா செஞ்சா தானே எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆளு எனக்கு உறவா இருக்கிறாரு. அதனால யாரெல்லாம் அவரை கும்பிடுறீங்களோ அவரெல்லாம் என்னையும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சு பேசிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறானா ஒரு ஒரு கட்டத்துல, சர்வ லோகங்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய பெருமான் சிவபெருமானுடைய கை நாளைக்கு கீழே இருக்கும். அவருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஒரு மனநிலையில உன்கிட்ட வாங்குறதுக்கு நான் தயாரா இல்லைன்னு மறைஞ்சிடுறார். அதை வெளியில சொல்லவே இல்லை. அது சொன்னா அவருக்கும் அசிக்கும். ஏன்னா இல்ல நான் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கவே இல்லை. சும்மா இவர் என் மேல அனாவசியமா அபாண்டமா குற்றம் சாட்டுகிறார். இதுக்கு என்ன ஆதாரம் எல்லாம் கேட்பானுங்க. அவருக்கு தெரிஞ்சது அவரு எஸ் ஆயிட்டார். உடனே எங்கன்னு தேடணும். என்னையா கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இது என்ன இது? என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு.
அப்படின்னு சொல்லி அவன் அவன் சைடுல நியாயத்த பேசினான். அப்புறம் அம்பாள் பார்த்துட்டு, ஐயோ! நான் செய்தது என்ன தவக்குறைவோ தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் செய்ய போயிட்டாங்க. உடனே நேரா தவச்சாலைக்கு வந்தாரு. அம்பிகைய வந்து, "உன்னுடைய தவத்தில் ஒன்றும் குறைவில்லை. அவனுடைய தவத்தில தான் கொஞ்சம் குறை இருக்கு. அதனால நீ வான்னு" சொல்லி தூக்கிட்டு போயிட்டாரு. அம்பிகைய அழைச்சுட்டு போயிட்டாரு. போன உடனே இது ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு அவனுக்கு கோவம். முதல்ல கல்யாணத்துக்கு வந்த ஆளு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்த ஆளு, சொல்லாம கொள்ளாம எஸ் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு என் பொண்ண கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொன்ன யாராவது இழுத்துட்டு ஓடுவானாய்யா? அப்படின்னு அதாவது இப்ப இருக்கிற நடைமுறையில வச்சு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப ஆப்ட்டா இருக்கும் அதெல்லாம். அது மாதிரி அருமையான சீனரின்னு வச்சுக்கங்களேன். இது பண்ணி அவன் நியாயஸ்தன்னு பேசுறான். அவன்ட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த கெட்ட விஷயத்தை மறைச்சு, அவன் பயங்கரமான நியாயக்காரன். நான் வந்து ரொம்ப நான் பேசுறதெல்லாம் நியாயமான விஷயம் அப்படின்னு அவனுடைய நியாயத்த நிலைநாட்டி பேசுறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு யாகம் செய்கிறான். அந்த யாகத்துல என்ன செய்றான்னா, இது மாதிரி பண்ணதுனால அந்த ஆள வந்து அது என்ன ஒரு இதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன வந்து எப்படி நம்ம வந்து முழுமுதற் பரம்பொருள்னு ஏத்துக்கிறது? அதுக்குள்ள இதுகளே அவர்ட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி, அவரை இழிவுபடுத்தி, அ யாரு திருமாலை முதன்மை பொருளாக வைத்து அவன் அந்த யாகத்தை செய்கிறான். சரி, அத பார்க்கறதுக்காக அம்பாள் வர்றாங்க. அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தின உடனே, "உன் யாகம் அழிந்து போக" அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு, அந்த அம்மா வந்து என்ன என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். உங்களையும் ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த யாகத்த அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே, பெருமானுடைய கோபத்தின் வெளிப்பாடாக வந்தவர் தான் வீரபத்திர சுவாமி. கதைய சொல்லிட்டு படத்த போட மறந்துட்டேன். அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கோபம் வந்து ஒரு மிகப்பெரிய வீரனாக வடிவெடுக்கிறது. இது வந்து சிவபெருமானுடைய அகோர முகம் என்று சொல்லக்கூடிய அந்த தெற்கு நோக்கிய முகத்திலிருந்து தோன்றிய உருவம். அப்படியே சிவனாட்டமே இருக்கும். ஆ சொல்லுங்கள் நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி கேட்கிறார். கட்டளை கேட்கிறார். போய் அந்த யாகத்தை அழித்து அ அழித்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறார். அனுப்புன உடனே மிகப்பெரிய என்ன சொல்றது? சர்ப்பமா கிளம்புறாரு. ந நல்லா பயங்கரமா இருக்கும் அந்த இது. அவ எல்லா இதுலயும் வீரபத்திரருடைய உருவத்துல பார்த்தீங்கன்னா, தலைக்கு மேல சர்ப்பத்த போட்டு தான் காமிச்சிருப்பாங்க. அ பாம்பு. அ இது. இதெல்லாம் வந்து வீரபத்திரருடைய உருவங்கள். இது வந்து சிம்பிளா போட்டுருக்காங்க. நார்மலா வீரபத்திரர்னா இந்த மாரி தான் இருக்கும். அப்படியே கொடிய நாகம் போல கிளம்பி போய் அடிச்சு தம்சம் பண்றார். அதெல்லாம் வந்து இதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஆ இதனுடைய வீரபத்திரருடைய எல்லா சிறப்பையும் நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா, ஆ திருவாசகத்துல திருச்சாழல் மற்றும் திருவுந்தியார் என்னென்னலாம் நடந்தது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளார வர்றாரு. வந்த உடனே யாரோ ஒரு ஒரு வீரன் வந்து நம்மளுடைய இத வந்து சிவபெருமானை முன்னிறுத்தாமல் நீ இது செய்கிறாயா? உடனடியா சிவபெருமானுக்கு உரிய மரியாதையை கொடுத்து, அதை ஒழுங்காக செய். அப்படி இல்லாவிட்டால் உன்னுடைய யாகத்தை நான் அழிப்பேன். என்னை எதிர்த்தா நீ பேசுற அப்படின்ன உடனே அக்னி அப்படியே நான் நெருப்புடா அப்படிங்களாம். ஒரே வெட்டு கையில வச்சிருந்த கத்தியால. அவனுடைய கைகளை, நாக்களை அந்த 6 நாக்கள் தீக்கினுடைய நாக்கு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அறுத்தெறியறாரு. அப்புறம் அங்க உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து எச்சன், அதாவது அந்த இதுகளை செய்யக்கூடிய யாகத்தை முன்னின்று நடத்தக்கூடியவராக பிரம்மா இருக்கிறார். எழுந்துரு, எழுந்துச்சு ஓடு அப்படின்னு விரட்டுறாரு. விரட்டின உடனே சரஸ்வதிக்கு கோவம் வந்துடுது. அது எப்படி என் கணவனை வந்து நீ அது மாதிரி பேசலாம்? அப்படி கத்தி எடுத்து வீசினாரு. மூக்கு அருந்துருச்சு. நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமம் சோமன் முகன் நெறித்து உந்தி பெற. ஆஹ் அது இது அக்னியை வெட்டின உடனே சூரியனுக்கு கோவம் வந்துருது. அவர் அப்படியே பொங்கி எழுந்து வர்றாரு. அப்படி காலை எடுத்து வச்சு மூஞ்சில வச்சு அப்படியே தரையில வச்சு ஒரு தேய்ச்சி விட்டுறாரு. சாரி, ஓங்கி ஒரு குத்து விடுறாரு. குத்து விட்ட உடனே பல்லெல்லாம் நொறுங்கிடுது.
யாரு? சூரியனுக்கு. வீரபத்திரர் சூரியனை ஓங்கி குத்து விடுறாரு. குத்து விட்ட உடனே பல்லெல்லாம் நொறுங்கிடுது. அதோட அவன் கலங்கி போய் நின்ன உடனே, சூரியனுடைய மகன் சந்திரன். என்னதான் இருந்தாலும் அப்பனுக்கு மகனுக்கு பிடிக்காதுன்னாலும், அவன் வரும்போது இவன் வரமாட்டான். அவன் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அசு உசுன்னு படுத்த விட்டதுக்கு பிறகு, இவன் நல்லா பவுடர் கிவுடர்லாம் போட்டுக்கிட்டு, சென்ட் கிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு, பொம்பள பிள்ளைங்கள மயக்கிக்கிட்டு, அப்படி சுத்திக்கிட்டு திரிவான். அவர் வரும்போது இவர் வரமாட்டாரு, இவர் வரும்போது அவர் வரமாட்டாரு. அது மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. ஏலம் பொருத்தமா இருக்கும். இருந்தாலும் அப்பனுக்கு ஒரு கஷ்டம்ன உடனே, ஆ பாஞ்சு வர்றான் சந்திரன். அப்படி கால எட்டி வச்சு, அப்படி வச்சு தரையில வச்சு ஒரு தேய்ச்சு விடுறாரு. தேய்ச்ச உடனே அந்த அந்த சுவடு தான் இங்க இப்ப எல்லாம் தெரியுது. அப்படின்னு கூட ஒரு பாடல்கள் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகன் நெறித்து உந்தி பெற ஆ என்னது உண்ணப் புகுந்த பகனொளித்தோட ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி பெற கருக்கட நாமெல்லாம் உந்தி பெற சோமன் முகம் நெறித்து உந்தி பெற அது மாதிரி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. அதுகள்லாம் அதுல வரும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பெற சதிர்முகன் தாதை என்று உந்தி பெற அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருப்பார். இதுல அது எங்க எழுதியிருக்காருன்னு தெரியல. அதாவது என்ன நடக்குது? ஒரே ரகளை நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாரு திருமாலு. அங்க இருந்து ஒரு சவுண்ட் கொடுக்குறான். யோ என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற? நீதானே அந்த இதுக்கு வந்து மெயினான ஆளுன்னு சொல்லி வச்சு நான் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கையில தான் வச்சிருக்கில்ல ஒரு இது ஆயுதம். அதை விடு. அந்த ஆளு மேல விடு. விட்டு ரெண்டா வெட்டி தள்ளு அப்படின்னு சொல்லி அவரை யார தக்ஷன் வந்து விஷ்ணுவை தூண்டி விடுறான். அவரும் அவன் அவசரத்துல ஒரு மாதிரி இதாகி கன்ஃபியூஷன் ஆகி போய் என்ன பண்றாரு, அந்த சக்கரம் கையில இருந்த சக்கரத்தை வந்திருக்கக்கூடிய வீரபத்திரர் மேல விடுறார். விட்ட உடனே அப்படி பார்த்து அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஊங்காரம் தான் பண்ணார். அப்படியே இதாகி என்ன சொல்றது, அந்த சக்கரம் சக்தி இழந்து போய் திரும்ப அவர் கையில ஆஹா முடிஞ்சிருச்சு. இந்த சக்கரத்தாலேயே எதுவும் செய்ய முடியலைன்னா வந்திருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு ஓம் நமச்சிவாய நமச்சிவாய பெருமானே என்னை காப்பாத்தணும். அதனால அவருக்கு உயிர் பிழைத்தார் அப்படிங்கிறது இந்த வர அதனுடைய பாடலை எங்கேயோ எழுதி வச்சிருந்த மறந்துட்டேன். நான் இத இது பண்றேன். சசி முடி மேல் இதுல வரும். தக்கன் தன் வேள்வி தகர்த்தனல் வீரர்பால் தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரன் தன்னை சசி முடி மேல் விட அக்கி உமிழ்ந்தது வாய் உக்கிரத்துல அப்படின்னாராம். அவ்வளவுதான். அந்த அப்படியே அது செயல் எழுந்து போய் அவர்கிட்ட விழுந்துருச்சுது. ஆஹா இதுக்கு மேல சரிவிட்டு வராதுன்னு. அதனாலதான் அவரை இது பண்ணாம பெருமானே என்னை காப்பாத்துன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் அடிக்கலாமா? அதனால தப்பிச்சாருங்கிறது தான். ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற அப்படின்னுட்டு. அடுத்தது இன்னொரு விஷயமையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்குவோம். வீரபத்திரருடைய சக்தி அம்சம் பத்திரகாளி. அங்க 2 பேரும் வந்துதான் அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தக்ஷனுடைய தலையை வெட்டி இது வேள்வி தீயில போட்டு அப்புறமா எல்லாரும் வந்து வேண்டி பெருமானே அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வேள்வி செய்யறத வந்து தடுத்து இது பண்ணினோம்னா அப்புறமா வேள்வி செய்யறதுலயே ஒரு இது இல்லாம போயிடும். அதனால நீங்க வேள்வியை காக்க வேண்டும் அப்படி இப்படியே ஆச்சா பிச்சான்னு ஏதோ சொன்ன உடனே அது போய் தொலைங்கடான்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு, தக்ஷனுக்கு வந்து அங்க வெட்டி போடுறதுக்காக
வச்சிருந்த ஆட்டினுடைய தலை ஒன்ன வெட்டி அவன் தலைக்கு வச்சு விட்டு இப்படிதான் இருக்கும் இது வீரபத்திரருடைய சிலை. வீரபத்திரரும் பத்திரகாளியுமா இருக்காங்க. வீரபத்திரருடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா வில் அம்பு அது இதோட நல்ல அழகா இருக்கிறாரு இந்த உருவத்துல. கொஞ்சம் வேகமா இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கும். பக்கத்துல ஆட்டுத்தலையோட தக்ஷன் நிப்பான். இதுதான் வந்து பொதுவான வீரபத்திரருடைய திருமேனி. அந்த உருவமானது இப்படித்தான் இருக்கும். கையில கத்தியோடையும் வில் அம்போடையும் பக்கத்துல தக்ஷன் வந்து ஆட்டுத்தலையோட நின்றுட்டு இருப்பான். அது ரொம்ப அழகா சொல்லுவார். என்னது விதியின் தலையை ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பெற அப்படின்ட்டு. இவருக்கு பேரு ஏன்னா விதிங்கிறது வந்து பிரம்மனுடைய மகனாக இருந்து இதா இருக்கக்கூடிய தட்சனை குறிக்கிறது. அவருக்கு விதின்னு ஒரு பேர் உண்டாம். அதனால அது அது மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. ஓ மை காட்! நிறைய நேரம் இதையே சொல்லிட்டு இருந்துட்டேன்னா, சரி பார்ப்போம். நம்மளால எவ்வளவு முடியுதோ அதுகள மட்டும் பார்த்துட்டு, அடுத்தத வேணா அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஸோ இப்படியும் வீரபத்திரருடைய உருவமானது மிகப்பெரிய வீரராகவும் இருக்கு. அகோர வீரபத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீரபத்திரருடைய உருவத்தை அந்த உருவத்திலே பெருமானை நாம் வணங்கி வழிபடுகின்ற போது, இது காப்பு தெய்வமாக இருந்து, அதாவது சிவனை வணங்கக்கூடியவர்களுக்கு காக்கும் தெய்வமாக இருந்து நமக்கு துணையாக நிற்பார் என்கிற அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வடிவம். ஆகவே இந்த வடிவத்தை வழிபட்டு வருகின்றவர்களுக்கு தீய விஷயங்கள் வந்து அவர்கள்ட்ட வர முடியாது. அது இது மட்டுமல்லாது நீங்க மற்ற கோவில்கள்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. திரௌபதி அம்மன் கோவில், மற்ற இது மாதிரி ஐயனார் கோவில்கள் எல்லாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னா வீரபத்திரர் தான். ஏன்னா சிவன் சம்பந்தப்பட்ட அம்மனோ அல்லது மற்ற இவங்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் வீரபத்திரர் தான். அது வந்து இவர் வந்து அகோர முகத்திலிருந்து தோன்றியவர். அதனால காவல் தெய்வம் என்பதனால அவரை வணங்கி நாம் எல்லா காரியங்களையும் செய்து வர வர என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தீயவர்களால எந்த விதமான தொந்தரவும் வராது. நாம் சிவத்தினுடைய வழியிலே முன்னோக்கி செல்வதற்கு வழியை ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பார். இதுதான் எனக்கு தெரிந்த கருத்து. அத்தோடு நிறைவு செய்து அடுத்த முகூர்த்தமாகிய தட்சிணாமூர்த்தி அட்லீஸ்ட் இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை முடிச்சிருவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா. குறைந்தபட்சம் தட்சிணாமூர்த்தி அவருடையாவது முடிச்சுக்குவோம். முடிக்கலாம், பார்க்கலாம். பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் டிலே ஆனாலும் நம்ம இதை முடிச்சுக்குவோம் ஃபுல்லாவே. அகோர முகத்திலிருந்து தோன்றிய எல்லா முகூர்த்தங்களையும் பார்த்துடுவோம். அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தின்ற பேரே வந்து தெற்கு நோக்கிய முகம் உடையவர் அப்படிங்கிற இதுல வருது. 4 விதமான தட்சிணாமூர்த்திகள் இருப்பதாக இதை பற்றி சிந்திக்கின்ற போது, தேடுகின்ற போது அடியேனுக்கு கிடைத்தது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 யோக தட்சிணாமூர்த்தி, 2வது ஞான தட்சிணாமூர்த்தி, 3வது வீணா தட்சிணாமூர்த்தி, 4 வியாக்கியான தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வகையான தட்சிணாமூர்த்திகளாக பெருமான் அருள் செய்கிறார் அப்படிங்கிறது. யோக தட்சிணாமூர்த்தி அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு இவரை ஞாபகப்படுத்துறவர். இவர் வந்து வீணா தட்சிணாமூர்த்தி. வீணை வாசிச்சுக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பாரு. இவர் வீணா தட்சிணாமூர்த்தி. அதாவது தெற்கு முகமாக இருக்கக்கூடிய வடிவம் இது. அடுத்தது சென்முத்திரை காற்றவர் வந்து ஞான தட்சிணாமூர்த்தி. இவர் தான் 4வருக்கு அருள் புரிந்தவர். அந்த பாடலை மட்டுமே எடுத்து பேசணும்னால 1 மணி நேரம் பேசலாம். அற்புதமான இது. கல்லாலின் புடையமர்ந்து 4 மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரமாய் வாயை திறந்து பேசல. எல்லா மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அதுதான் சிறப்பு. அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டுமா சொன்னாரு? 4 முனிவர்களுக்கு மட்டுமா சொன்னாரு? நமக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்ப அந்த பார் நீ பாக்குறில்ல
இது ஆடு குட்டி போடுதா? அது வளருதா? அது ஒரு காலகட்டத்தில முடிஞ்சு போயிருதா? அப்படிதான் உனக்கு கதை. இப்ப நீ வளர்ந்தியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? குழந்தை பெத்தியா? எதுக்காக குழந்தை பெத்துக்கிற? அ அப்படிலாம் ஒண்ணும் தெரியாதுங்க சாமி. ஏதோ குழந்தை பெத்து அதுங்கள நல்ல விதமா வளர்த்து, ஆளாக்கி, ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வரணும். அதைய தான்டா நானும் பண்றேன். நான் பண்றது தான் நீனும் பண்ற. இதெல்லாம் சொல்லவே இல்ல பாருங்க அவரு. சொல்லாமலே சொல்லி புரிய வைக்கிறாரு. நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத நீங்க பண்றது, பக்கத்துல இருக்கிறவங்க பண்றது, அத வச்சே வந்து நமக்கு புரிய வைப்பார். இதுதான் அவருடைய நிலை. இது வந்து ஞான தட்சிணாமூர்த்தி. அடுத்தது ம், வீணா தட்சிணாமூர்த்தி. இவரு ஞான தட்சிணாமூர்த்தி. அதாவது சின்முத்திரை காட்டி அமர்ந்திருக்கிறார்ன்னா, இவர் ஞான தட்சிணாமூர்த்தி. அடுத்தது யோக தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட அப்படியே நம்ப அ என்னது ஐயப்ப சுவாமிய ஞாபகப்படுத்துற மாரி இருக்கிறாரு. இது மாதிரி மட்டும் இல்ல, இன்னொரு யோக நிலையிலயும் இருக்கிறாரு. அதாவது என்ன சொல்றது? ஹட யோகம் சொல்றாங்க இல்லையா? அந்த அ யோகாசனம் யோகாசனம். ஏதாவது ஒரு யோகாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவர் வந்து யோக தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி சொல்றாங்க. அது இது பாருங்க. இதுவும் யோக தட்சிணாமூர்த்தியினுடைய உருவம் தான். அடுத்தது இங்க பாருங்க. இங்க கொஞ்சம் வித்தியாசமான முறையில ஒரு ஆசனத்துல அமர்ந்து, அ யோகத்தை சொல்லி தரக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். அடுத்தது இது வியாக்கியான தட்சிணாமூர்த்தின்னு பேரு. வியாக்கியான தட்சிணாமூர்த்தினா வியாக்கியானம் உட்கார்ந்துட்டு வியாக்கியானம் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேஷுவலா அவ்வளவுதான். அதாவது விவரிச்சு சொல்றதுதான். அத ரொம்ப இதுவா சொல்லி சொல்றது இல்ல. அதாவது கிட்டத்தட்ட நான் பேசுற மாதிரின்னு வச்சுக்கங்களேன். எவ்வளவு பெரிய விஷயம், உயர்ந்த விஷயம். தட்சிணாமூர்த்திங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அத நான் அப்படி ஒரு உயர்வா, தட்சிணாமூர்த்தின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளோ எவ்வளவு இதுன்னு சொல்லி பேசாம, அது ஒண்ணும் இல்ல தட்சிணாமூர்த்திங்கிறது தெற்கு நோக்கி உட்கார்ந்து சாமி நமக்கு இத சொல்றதுதான். அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அது மாரி கேஷுவலா நீங்களும் எடுத்துக்காதீங்க. குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே அப்படின்னு சொல்லி இதுல வரும் நம்மளுடைய இதுல. அது மாதிரி அத கொஞ்சம் பெருமையா தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல, எனக்கு தெரிந்த வகையில நான் வந்து அந்த மாரி சொல்றேன். அதே மாரி எடுத்துக்க வேண்டாம் நீங்க. அ அதாவது உயர் ஞானத்தை மிக எளிமையாக, சகஜமாக அப்படியே உட்கார்ந்துகிட்டு, "அது ஒண்ணும் இல்லப்பா. இது இது இந்த இதான்ப்பா, அது வந்துச்சுல்லப்பா, இது போயிச்சுல்லப்பா" அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக் குடுத்துருவாரு. அந்த நிலைக்கு பேரு தான் வியாக்கியான தட்சிணாமூர்த்தி. இங்க அம்பாளோடு அமர்ந்திருக்கிறார் வியாக்கியான தட்சிணாமூர்த்தியாக. இங்க பாருங்க 4 பேரோட உட்கார்ந்துட்டு கதை அடிக்கிற மாரி இருக்கும். வலது கால இது பண்ணியிருப்பாரு, இடது கால மடக்கியிருப்பாரு. எப்படி மடக்கியிருப்பாருன்னா, யோக நிலையிலயோ அல்லது ஞான நிலையில குரு மாரி உட்கார்ந்திருக்கிற நிலையில இல்லாம, ரொம்ப கேஷுவலா நம்ம கூட இதுவா சகஜமா இருக்கிற மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்து சாமி நமக்கு ஞானத்தை உணர்த்துகின்ற நிலைகள்ல ஒன்று. அப்ப இந்த 4 விதமான தட்சிணாமூர்த்தமாக இருந்து இது பண்ணுவாரு. நார்மலா ஒரு கோயிலுக்கு போனோம்னா, அந்த கோயில் எந்த திசையை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஞான தட்சிணாமூர்த்தியினுடைய உருவம். இவரும் ஞான தட்சிணாமூர்த்தி தான். இவரும் ஞான தட்சிணாமூர்த்தி தான். சின்முத்திரை காமிச்சுட்டு அமர்ந்திருக்கிறாங்கன்னா ஞான தட்சிணாமூர்த்தி தான். ஸோ ஒரு கோவில்ல போயி, நாம வந்து இந்த கோவில் எந்த திசையை நோக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா, சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி எந்த பக்கம் இருக்கிறாரோ அது தெற்குன்னு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அப்ப அதிலிருந்து அந்த பக்கம் ஆப்போசிட் வடக்கு, இந்த பக்கம் இது அப்படி நம்ம கணக்கு போட்டுட்டு வந்தோம்னா, இது எந்த திசையை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ம் இது திருப்பெருந்துறை என்கிற அ ஆவுடையார் கோயில் அப்படிங்கிறது வந்து தெற்கு நோக்கிய திருக்கோயில். மற்றபடி மோஸ்ட்லி எல்லா கோயில்களும் வந்து என்னது கிழக்கு நோக்கி தான் இருக்கும். ஆ திருச்சியில தாயுமானவர் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நான் பார்த்திருக்கிறேன். அதே மாரி இங்க திருத்துறைப்பூண்டியில பிறவி மருந்தீஸ்வரர் அவர் வந்து ஆ இது என்னது மேற்கு நோக்கி இருக்கிறாரு. அப்புறம் இங்க எங்க ஊர் பக்கத்துல வந்து அவர் ஒரு மருந்தீஸ்வரர். என்னது பிறவி மருந்தீஸ்வரர் இல்ல. மருங்கப்பள்ளம்ன்னு சொல்லிட்டு, மருந்து பள்ளம்ங்கிறது இது. மருங்கப்பள்ளம்னு ஆயிடுச்சு அதுக்கு பிறகு பேரு. அங்க மருந்தீஸ்வரராகவே இருக்கிறார் பெருமான். எல்லாருக்கும் நோய்
உடல் பிணி, மனப்பிணியை அகற்றக்கூடிய மருந்தீஸ்வரராக இருக்கிறார். இவர் பிறவி பிணி அகற்றக்கூடியவராக இருக்கிறார் திருத்துறைப்பூண்டியில. அவருக்கு வந்து வடக்கு நோக்கி அ முகமாக அவருடைய ஆலயமானது அமைந்திருக்கும். அந்த மாதிரி ஐ திங்க் சோ. எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. எனிஹோ எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக நம்ம பார்க்கணும்னா, தட்சிணாமூர்த்திய ரெஃபரன்ஸா வச்சு பார்த்துக்கலாம். கிழக்கு, மேற்கு. அது எனக்கு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. ஓகே. ஏன்னா அவங்க வேற பக்கம் வச்சிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். பார்க்கிறேன் நானு. ஆக இதுதான் பாயிண்ட். கிழக்கு நோக்கி இருந்தது அப்படின்னா, நம்ம சுற்றி வரும்போது முதல் இதுலயே வந்து தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம். வேற வேற இதுல இருந்துச்சுன்னாலும் உங்களுக்கு வருகின்ற போது எந்த பக்கம் இருக்குங்கிறத வச்சு நம்ம திசையை தெரிந்து கொள்வதற்காக தட்சிணாமூர்த்தியை ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். இதுதான் அடியனுடைய புரிதல். அதுக்கு மேல போட்டு நீங்க சாரி நான் குழப்ப விரும்பல. நீங்க தெளிவா எடுத்துக்கங்க. அடுத்தது இதுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. அடுத்ததாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து கிராத வேடம், கிராதமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இன்னும் அதனுடைய பெருமைகளையும், சிறப்புகளையும் சொல்லியாச்சு ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி. இந்த உருவத்திலே வழிபடுகின்ற போது நமக்கு ஞானம் கிடைக்கும். பெருமானை சென்றடைவதற்கான ஞானம் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்திலே வணங்குகின்ற போது அப்படிங்கிறது தான் அடியனுடைய புரிதல். அடுத்ததாக கிராதமூர்த்தி. கிராதம், கிராதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்லுவாங்கல்ல கிராதகம். பேச்சுல சொல்லுவாங்கல்ல கிராதகம் அப்படின்னுட்டு. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய இன்பத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பவன். அடுத்தவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு எனக்கு என்னுடையது வேணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிராதகன் என்று பெயர். பொதுவாக வேடர்களுக்கு அந்த இதை வந்து கிராதகன் அப்படிங்கிறது பயன்படுத்துறது. ஏன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த உயிர்களை கொல்லுவார்கள். அந்த உயிர் செத்து போயிடுமேயா, பரவாயில்ல. எனக்கு சுவையான உணவு கிடைச்சது இல்ல. நான் கொண்டு வந்து சுட்டு சாப்பிட்டுருவேன். அதாவது இவருக்கு என்ன வேணுமோ அதுதான் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வடிவம். பெருமானுக்கு அப்படி ஒரு வடிவமா? அப்படி வந்தாலும் அவர் அதுக்குள்ளர எப்படி நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்காக வருகிறார் என்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, குறிப்பாக கிராத வடிவம் அல்லது வேடுவ வடிவமாக எடுத்து அவரு எங்க வந்தாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன் நானு. அதாவது கிராதமூர்த்தி இது வந்து இதுல இருக்கக்கூடிய கிராதமூர்த்தி. என்னது திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய கிராதமூர்த்தியினுடைய உருவம். எஸ். இது வேற ஏதோ கோவில் இருக்கிறது. இதுதான் வந்து அந்த கருத்தை வந்து அழகாக சொல்லுகின்ற வடிவமாக இருக்கிறது. அதாவது வில்லு அம்போட எடுத்துக்கிட்டு வேடுவனாக வருகிறார் பெருமான். ஏனப்பின் கானகத்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால். எதற்காக? அர்ஜுனனை கொல்லுவதற்கு ஒரு பெரிய காட்டு அது என்னது பன்றி ஒன்று வருகிறது. அது ஒரு அசுரன் அந்த மாதிரி வேடம் எடுத்து வருகிறான். அவன் வந்து எப்படி இது வாங்கியிருக்கான், வரம் வாங்கியிருக்கான் அப்படின்னா, சிவபெருமானை தவிர வேற யாரும் என்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரம் வாங்கிட்டான். அதனால சிவபெருமானை தவிர வேற யாராலையும் அவனை கொல்ல முடியாது. அந்த ஆளை பிடிச்சி இதுவன் துரியோதனன் வந்து அர்ஜுனனை போய் தவம் பண்ணிட்டு இருக்கான். நீ போய் காட்டுப்பன்றியினுடைய வடிவம் எடுத்து போய் கொண்டுடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இதெல்லாம் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை விட்டுருவோம். விஷயத்துக்கு வரும். இவன் காட்டுப்பன்றியினுடைய உருவம் எடுத்து வருகிறான். வருகின்ற போது சுத்திலும் நெருப்ப போட்டு நடுவுல ஒத்த காலை தூக்கிட்டு தலைக்கு மேல கையை உயர்த்தி கும்பிட்டுக்கிட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்லி பெருமானை வணங்கி எனக்கு பாசுபதாஸ்திரம் வேண்டும்னு சொல்லிட்டு அவன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்.
கடுமையான தவம்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால், அவ இந்த பெரிய முரட்டு உருவமா அந்த காட்டுப்பன்றி வருகின்ற போது தடபுடா, தடபுடா, தடபுடான்னு சத்தம் கேட்குது. என்ன இருந்தாலும் வீரன் இல்லையா? அவனுக்கு அது என்னன்றது அந்த சத்தத்த கேட்டாலே தெரிஞ்சுக்கும். டக்குன்னு முழிச்சு பார்க்குறான், எதுத்தாப்புல வருது. உடனே தவத்த எல்லாம் மறந்துட்டான் அவ்வளோதான். இறங்குனான், கால கீழ விட்டான், வெளியில வந்து வில்ல எடுத்தான். அதுல ஒரு அம்ப வச்சு ஷக்குன்னு விட்டான். அது வந்து குத்துனுச்சுது. ஆனா அந்த அம்புல அந்த பன்றி சாகாது. சைடுல இருந்து இன்னொரு அம்பு வந்து குத்துது. இந்த பன்றி போய் துடிச்சு விழுந்து இறந்து போயிடுது. ஓ! யாரோ ஒரு வேடுவன் தன்னுடைய இது என்னது மாமிசத்துக்காக தனக்கு மாமிசம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அத கொன்றுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி எடுத்துட்டு போ. என்னமோ நான் வந்து கொன்னத நீ எடுத்துட்டு போ. அவனும் ஒரு அம்ப விட்டுருக்கான். அதனால அதுவும் வந்து குத்தி இருக்குது. அதனால எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாரு, "நான் அதை மாமிசத்திற்காக கொல்லவில்லை. உன்னை காப்பதற்காக கொன்றேன். என்ன காப்பாத்துகிறதுக்கு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியும்ல?" அப்படின்ட்டு. அவரு சிரிக்கிறாரு. "நீ இவ்வளவு பெரிய ஆளா இருந்தா அப்புறம் எதுக்குடா நீ வந்து பாசுபதாஸ்திரம் வந்து கேட்டுட்டு இருக்கிற?" அந்த சிரிப்பினுடைய அர்த்தம் அதுதான். "நீ தான் பெரிய ஆளாச்சுல்ல. பேசு." வடிவேல் ஸ்டைல்ல. "சொல்லு. நீ தான் பெரிய ஆளாச்சே." அப்படிங்கிற மாரி. அந்த மாரி "நீ பெரிய ஆளா இருந்தா எதுக்கு பாசுபதாஸ்திரம் வந்து கேட்கிற?" அ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிரிப்பு, எகத்தாளமான சிரிப்பு. அவனுக்கு கோவம் வந்துருது. சாதாரண ஒரு வேடுவன், நீ வந்து என்ன பார்த்து எகத்தாளமா சிரிக்கிறதான்னுட்டு, கையில இருந்த வில்ல எடுத்து டொங்குன்னு மண்டையில அடிச்சுட்டான். அத கேட்கும்போதே எனக்கு கஷ்டமா இருக்கும். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன கைய நீட்டுறது? அதுதான் "வில்லால் அடித்தான் விஜயன்" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது. ஆ அதுக்கு சிரிக்கிறார். அவருக்கு அது பெருசா தெரியல. இந்த நிலையில நீ வந்து பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு போயி அப்படின்னுட்டு. ஆனா வேற வழி இல்ல. குடுத்து தான் ஆகணும். ஏன்னா, அவன் அத வச்சு போர் புரிஞ்சான்னா தான் அந்த போர்ல ஒரு நல்ல இதுகளை பெற முடியுங்கிறதுக்காக சுவாமி வந்து இது பண்றாரு. நான் உன்ன அப்படியே வில் வித்தையில என் என் கூட நீ வில்லுல போட்டுக்கு வரியா? ச்சே! ஒரு சாதாரண வேடுவன். உன்னுகிட்ட நான் என்ன வில்லுல சண்டை போடுறதுன்ட்டு மல்யுத்தத்துக்கு தயாராகுறான். அப்படி போய் உள்ளுக்குள்ளார போய் கட்டி புடிச்சு அவர நெருக்கி உடைக்கிற மாதிரி செய்றான். அவரு அதுக்கெல்லாம் ஒண்ணும் இது பண்ணவே இல்ல. ஆ அவன் நீ என்ன வேணா பண்ணிக்கடான்ற மாரி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கோவம் ஜாஸ்தியாயி கிட்டக்க போய் அந்த மாரி பண்ணும்போது அப்படியே எலும்பெல்லாம் உருகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆஹா! வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்ல. ஏதோ பெரிய ரொம்ப பெரிய ஆளு வந்திருக்கிறாருன்னுட்டு முன்னாடி வந்து கால்ல விழுந்து வணங்கி, "பெருமானே என்ன மன்னிக்கணும். நீங்க யாருன்னு காட்டுங்கன்னுட்டு." அப்ப தன்னுடைய கோலத்தை காட்டி, இது பண்ண உடனே, "ஆஹா! உங்கள தெரியாம நான் எதிர்த்து சண்டை போட்டுட்டேன். அடியேனை மன்னிக்கணும்." "அதெல்லாம் இருக்கட்டும், இருக்கட்டும். எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். இந்தா நீ என்ன கேட்டு வந்த? பாசுபதாஸ்திரம் தானே கேட்டு வந்த? இந்தா புடின்னா." "எவனுக்கு வேணும் பாசுபதாஸ்திரம்? போயா எங்கேயுமே எவனுக்குமே கிடைக்காத இந்த திருவடி கிடைச்சிருக்குது. அத பிடிச்சிட்டு உய்வானா? அத விட்டுட்டு பாசுபதாஸ்திரம் எடுத்துட்டு போய் சண்டை போட சொல்ற என்ன? போயா" அப்படின்ட்டு, "உன்னுடைய திருவடிய குடு. எனக்கு முக்திய குடுன்னு" கேட்கிறான். "இல்லப்பா உனக்கு வேலை இருக்கு. அதனால போய் அத முடிச்சுட்டு வா. அப்புறமா நீ இது பண்ணு." இது வந்து நம்ம கண்ணப்பனார் கதையில நம்ம பேசியிருக்கிறோம். டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க அதுல பாருங்க. என்ன டைம் வேற ஆயிட்டு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுருக்கமா முடிச்சுக்குவோம். ஆக என்ன சொல்ல வருகிறோம் என்றால், கிராத வேடம் என்பது அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய அ ஆ அடுத்தவர்களுடைய துன்பத்தை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய இன்பத்திற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த வேடத்திலே வந்தாலும் கூட, நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் வருகிறாரே அன்றி, தனக்கு ஒரு நன்மையை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வேடத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பாக தெரிகிறது. அது ஞான நிலை. அந்த ஞான நிலையில பார்க்கும்போது தான் நெறைய பேருக்கு அவர் எப்படியெல்லாம் வந்தாருங்கிறதெல்லாம் தெரியும். சோமாசி நாயனாருடைய கதையில வரும். சிவபெருமானுக்கு அவிர்வாகம் குடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். பிள்ளையார் அது திருஞான சம்பந்த பிள்ளையார், பிள்ளையார் பெருமான் வந்து பிள்ளை பெருமான் இங்க இருந்து அத நடத்தி குடுக்கணும். சிவபெருமானுக்கு அவிர்வாகம் குடுக்கணும். அ அதுக்கு நீங்க இருந்து செய்யணும்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யாகம்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
ஆஹ் அங்கேருந்து பார்த்தா ஒரு 4 நாய கூப்பிட்டுக்கிட்டு, கை மேல வந்து ஒரு செத்து போன இது கன்னுக்குட்டிய தூக்கி போட்டுக்கிட்டு, கல்ல குடிச்சுக்கிட்டு, இந்த அம்மா இடுப்புல ஒரு பிள்ளை, கையில ஒரு பிள்ளைய தூக்கிட்டு, அப்படியே வருது. 4 நாய்களும் வேதங்களாமா. அப்படியே வரும்போது எல்லாரும் விரட்டுறாங்க. யார்யா அது? இது வேள்வி நடக்கிற இடத்துல வந்துகிட்டு, ஏதோ வேள்வியில ஏதோ குடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, போ போ போன்னு எல்லாம் விரட்டுறாங்க. விரட்டுனோனே திருஞான சம்பந்தர் சொல்றாரு. ம்ஹ்ம். விரட்டாதீங்க. வந்திருக்கிறது யாரு தெரியுமா ஐயா? அது எங்க அப்பன்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அவருக்கு குடுங்க. அவருக்கு தான் ஆவிர்வாகம் குடுக்கணும். என்ன சிவபெருமானுக்கு ஆவிர்வாகம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, யாரோ ஒரு இதுல அந்த ஒரு புலையனுக்கு போய் ஆவிர்வாகம் குடுக்குறீங்க. இவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அது எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இந்த ஞானத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது சரியாக புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நெறைய பேர் சொல்றாங்க. அன்னைக்கு ஒரு இது பக்கம் போயிட்டு இருந்தேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பரக்கலக்கோட்டை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வருகின்ற போது ஒருத்தர் உட்கார்ந்து ஏதோ இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப டக்குன்னு ஒரு அம்மா கேட்கறாங்க. ஒருவேளை சிவபெருமான் தான் நம்மள சோதிக்கிறதுக்காக இப்படி வந்திருக்கிறாரோ? கதைய கேட்டுட்டு எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. சிவபெருமான் வந்தார்ன்னா, அது வேற மாதிரி இருக்கும். அத நமக்கு காட்டுவிப்பாரு. ஓகே. இருக்கட்டுமே. எனக்கு தெரியல. சிவபெருமானாவே இருந்துட்டு போட்டும். எனக்கு வேணும்னா நீ காட்டு. நான் வந்து உன்ன உன்ன புரிஞ்சுக்கணும். உன்ன வந்து இது பண்ணணும்னா. நான் அத நினைக்கல. எனக்கு அப்படி தோணல. என்ன ஏன்னா நெறைய இன்றைய காலகட்டத்துல ஏமாற்றுகள் நெறைய இருக்கு. அதனால நீ வந்து அந்த மாதிரி எல்லாம் வராத. நான் தான் வர்றேன்னு எனக்கு எப்படி திருஞான சம்பந்தருக்கு காமிச்சியோ, அது மாரி காமி. அப்பதான் நான் வந்து உன் கால்ல விழுவேன். என்ன பத்தி தெரியாதா? நான் முட்டாள் இல்லையா? எனக்கு என்ன தெரியும்? நீ வந்து என்ன சுந்தரமூர்த்தி சாமியே இது பண்ணிக்கிறாரு. "தம்மானை அறியாத சாதியர் உளரோ" அப்படின்னு சொல்லி அவர் புலம்பியிருக்கிறாரு. திருவடி தீட்சை 2 தடவ வைக்கும்போது. அது தெரியும்ல, சித்தவட படத்துல நடந்த கதை. ஓகே, ரைட். விஷயத்துக்கு வருவோம். அப்ப கிராத வேடம் அப்படிங்கிறது வந்து பெருமான் வந்து மற்ற உயிர்களை கொன்று தான் சாப்பிட்டு தன்னுடைய ஊனை வளர்க்கக்கூடிய ஒரு உருவத்திலே வந்தாலும், அது நமக்கு அருள்பாலிப்பதற்காக மட்டுமே இருக்குமே அன்றி, அவருடைய சொந்த நன்மைக்கானதாக இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உருவத்தின் மூலமாக. இந்த உருவத்தை வைத்து வணங்குகின்ற போது, நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் நடக்கும். அவன் ஒரு மாதிரி இதா இருக்கிறான். தப்பான ஆளா தெரியிறான். அவன் திடீர்னு நம்மளுடைய லைன்ல குறுக்கிடுறான். ஆஹா! என்ன நடக்குமோ தெரியலையே! பெருமானே நீ பார்த்துக்க. இந்த உருவத்தை கிராத அ மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை தொடர்ந்து வணங்கி வருபவர்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ரவுடியா இருக்கிறவரு, இதா இருக்கிறவரு, ஏதோ ஒரு சரியில்லாத ஒரு ஆளா இருக்கிறவரு என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு அப்படியே ரிவர்ஸ் அடிப்பாரு. நமக்கு சாதகமா முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அது மாரிலாம் நடக்கும். அதனால இந்த உருவத்தினுடைய சிறப்பு அதுதான். ஆக நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி எதுவும் வந்தாலும், பெருமானுடைய அருள் வந்து அங்கே கிராத வேடத்துல வந்து நமக்கு நல்லதே செய்யும் என்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, நமக்கு முக்தியை நோக்கி செல்வதற்கு எந்த தடங்கலும் இல்லாமல் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி வைக்கக்கூடிய அற்புதமான வடிவங்கள் இந்த 5 வடிவங்களும். அதுல இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சுருக்கமா சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். என்னது திருநீலகண்டர். திருநீலகண்டம் அப்படிங்கிறது வந்து பெருமானுடைய அந்த நீலகண்டத்தை குறிக்கக்கூடியது. திருப்பார்கடலை கடைந்தார்கள். முதலிலே இது என்னது நஞ்சு வந்தது. அதை எடுத்து சாமியை நீங்க குடிச்சு எங்களை காப்பாத்தணும்னாங்க. அது மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இது ரொம்ப டீட்டெயிலா பேச வேண்டிய ஒரு கதை. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். கரை நல்லது அப்படின்னு ஒரு தலைப்புல நம்ம பேசியிருக்கிறோம். அதுல ரொம்ப டீட்டெயிலாவே பேசியிருக்கிறோம். நீங்க அத இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்து இதை பார்த்து, அதுல நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க அதுல பார்க்கலாம். ஆ ஆக இதனுடைய இது என்னன்னா, உண்மையிலேயே இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சொன்னோம்னா, என்ன மாதிரி தெரியும்? இப்ப திருநீலகண்டமாக பெருமானை பார்த்தோம்னா என்ன தோணும்? இளிச்சவாய் மாரி தெரியும். உண்டா? இல்லையா? நல்லா கேட்பாரு எங்க ஐயா சிவகுமார் ஐயா கூட. இந்த மாதிரி ஒரு ஏமாந்த கடவுள் யாராவது இருப்பாங்களா ஐயா? அ நீ என்ன தப்பு பண்ணாலும் அத தான் ஏத்துக்கிட்டு,
யாதே ஏயும். ஆமா, ஆமா. நான் எது செஞ்சாலும் சரி, என்னுடையது இல்லப்பா. எல்லாம் நீ செய்ற அப்படின்னு அடியார்கள் சொன்னாங்கன்னா, ஆமா, ஆமா. ஆதே ஏயும் அப்படின்னு சொல்லி நான் தான் செஞ்சேன்னு ஏத்துக்கொள்வாராம். இப்படி ஒரு அ இளிச்சவாய் கடவுள் யாருக்காவது கிடைப்பானா ஐயா? அப்படின்னு கேட்பாரு. அது மாரி இது பெருமானுடைய பரங்கருணையை காட்டக்கூடிய அற்புதமான ஒரு திருவுருவம். திருநீலகண்டம் அப்படிங்கிறது அந்த கண்டம் கருப்பாக இருக்கக்கூடிய அந்த வடிவம். அதுல நிறைய அ என்ன சொல்றது? சூக்குமமான அர்த்தங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ ஒரு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, கண்டம் என்பது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தீயவைகளை உள்ள அனுப்பாது. நீங்க போட்டீங்கன்னா, ஒரு மாரி கசப்பானதோ, அல்லது ஒரு நாற்றம் எடுத்ததோ போணுச்சுன்னா, அத தாண்டி போணுச்சுன்னா, அங்கேருந்து கொமட்டி வெளில தள்ளிடும். அப்படியே இல்லனாலும் வெளில அது உள்ளார போணுச்சுனாலும் திருப்பி வெளில எடுத்து தள்ளிரும். தள்ளி விட்டுரும். இத தாண்டி உள்ளுக்குள்ள எல்லாம் போக விடாது. அந்த மாதிரி வரும். ஓகேயா? இது ஒரு பாயிண்ட். 2வது பார்த்தீங்கன்னா, ஆ இதுல ம் ஆதார சக்கரத்துல ஒண்ணுக்கும் ஒரு கலர் குடுத்துட்டு வர்றாங்கல்ல. கீழ வந்து அது எப்படின்னா, உங்களுக்கு விப்ஜிஆர்ன்னு சொல்றோம் இல்லையா? ரெயின்போ அதாவது என்னது? வானவில். வானவில்லின் நிறம். வானவில்லின் நிறங்கிறது ஒண்ணும் இல்ல. வெண்மை நிறத்தை படிகத்தின் வழியாக செலுத்துகின்ற போது 7 வண்ணங்களாக பிரிகிறது. அதுதான் வானவில் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதுல கீழ இருக்கக்கூடிய பேஸ் ஃப்ரீக்வென்சி வந்து சிவப்பு. அதுல தான் மூலாதாரத்தினுடைய கலர் வந்து சிகப்பு. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெளுப்படையுது. அதனால அது ஆரஞ்சு கலரு. அது இன்னும் கொஞ்சம் வெளுப்படையும்போது, அது வந்து எல்லோ நிறம். நீங்க ஒண்ணும் இல்ல. காலையில எழுந்து இந்த சூரியன் உதிச்சு மேல வருகின்ற போது பார்த்தீங்கன்னா, இந்த கலர் எல்லாம் பார்க்கலாம் நம்ப. அப்படியே கரும்பச்சையா, கருஞ்சிகப்பா இருக்கும் முதல்ல. கருப்பா இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா சிவக்க ஆரம்பிக்கும். அப்படியே சிகப்பா வந்து, அது நல்ல சிகப்பா வந்து, அப்படியே ஆரஞ்சா வந்து, அப்படியே மஞ்சளாகி, அ அதுக்கு பிறகு அடுத்தது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, அது வெள்ளை நிறமா வந்துருது. ஆனா, இதுல போகும்போது, அந்த கலர் ஃப்ரீக்வென்சில போகும்போது அடுத்தது கிரீன். அடுத்தது நீலம். பச்சை நிறம், அதுக்கு பிறகு நீல நிறம். அந்த நிறம் தொண்டைக்கு வரும். எப்படின்னா, மூலாதாரம் சிகப்பு, சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு, இது மணிப்பூரகம் வந்து மஞ்சள், அ அநாகதம் வந்து பச்சை, கண்டம் வந்து நீலம். அப்ப அந்த நீலத்தை குறிக்கக்கூடியது அந்த இடம். அதுக்காக கூட அங்க குறிப்பிட்டிருந்திருக்கலாம். ஆனாலும், இதையெல்லாம் தாண்டி இந்த கதையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆ இது இடகலை, பிங்கலை என்கிற 2 இது மூலமாக நன்மை, தீமை, அசுரர்கள், தேவர்கள் என்கிற இவங்க வந்து இந்த உடலிலே நாம் நிறைய செயல்களை செய்து கொண்டு வருகின்ற போது, அதன் விளைவாக நன்மைகளும் நடக்கும், தீமைகளும் நடக்கும். ஆனால் அந்த தீமைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஒரு உதாரணமே சொல்றேனே, நேரடியான உதாரணமே சொல்றேனே. நான் வந்து நெறைய காசு சம்பாரிக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றேன், இருக்கிற காசெல்லாம் கொண்டு போயி, அந்த இவர் சொன்னாரு, இந்த ஷேர் வாங்குங்க. இவர் சொன்னாரு, இந்த இந்த சிட் ஃபண்ட்ஸ்ல போடுங்க. அவர் சொன்னாரு, அந்த இதுல போடுங்க அப்படின்னு எல்லாத்துலயும் போட்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப திடீர்னு என்ன சொல்றாங்க, ஷேர் மார்க்கெட்ல பயங்கர டவுனா, கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் வந்து இதாக போகுது. உடனே என்ன சொல்லுவோம், "பெருமானே, பெருமானே நான் ரொம்ப ஆசைப்பட்டு அங்க கொண்டு போய் போட்டுட்டேன். எப்படியாவது என் பணத்த நீ காப்பாத்தி குடு." பண்றது நானு. என்னுடைய பிரச்சனைகள எல்லாம் காப்பாத்தி குடுக்க வேண்டியது அவரு. அப்படித்தானே? அப்படித்தானே ஆசைப்படுறோம் நம்ப. அப்படித்தான் பண்றோம். அதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு மேலயுமே அவர் உட்கார்ந்துகிட்டு. உண்மையிலேயே ரொம்ப டெப்த்தா உள்ளார போய் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரியது. பெருமானே எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, இது பாவம் இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையெல்லாம் எனக்கு எழுதத் தெரியாது. அவர் மேல பச்சாதாபப்பட்டு ஒரு 4 வார்த்தைகள் தோன்றியது. இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அவைகளுக்கு உடல் தந்து, உயிர் தந்து, உலகம் தந்து, உணவு தந்து, எல்லாவற்றையும் தந்து அவைகள இது பண்ணணும்னா, அதுங்க மறுபடியும், மறுபடியும் அதிலேயே போய் உழுவுது. துக்கம் தாழாம மனுஷன் விஷத்த எடுத்து குடிச்சு பார்த்தாரு. அதுவும் தொண்டையிலேயே நின்னுடுச்சு. தலையால தண்ணி குடிச்சு பார்த்தாரு. நடக்கல. கங்கைய தலையில சூடி இருக்கிறது. துக்கம் தாழாம இது இது எல்லாம் இது திருவிளையாடல் படத்துல இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டதுன்னு வச்சுக்கங்களேன். என்னுடைய இதெல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன். துக்கம் தாழாம விஷத்த எடுத்து குடிச்சாரா, அதுவும் தொண்டையிலேயே நின்னுடுச்சு.
அதுக்கு பிறகு அதுக்கு பிறகும் கூட இவங்களை எப்படியாவது கடை தேற்றியே தீருவேன் என்று ஒற்றை காலில் நின்று மன்றாடுகிறான். மன்றிலே ஆடக்கூடிய பெருமான். அதனால அவருக்கு என்னது மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, மன்றில் ஆடக்கூடியவன்கிறது அதனுடைய பொருள். ஆனா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம கிட்ட மன்றாடினா, எப்பா எப்படியாவது வந்துருங்கடா, எப்படியாவது வந்துருங்கடா, உங்களை காப்பாத்தி விட்டுறேன்டா, ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, வந்துருங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போறோம், நான் உங்களை காப்பாத்தி விட்டுறேன். இந்த இதுங்கிறது என்னது, திருநீலகண்டம் அப்படிங்கிறது தியாகராஜர் தியாகராஜர் உருவம்னு சொல்றது இது. இந்த உருவம் என்னன்னா, எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னையே தியாகம் செய்ய முன்வந்த ஒரு மிகப்பெரிய உருவம், தியாக ரூபம், தியாகராஜா. அதுதான் திருநீலகண்டருடைய உருவம். அற்புதமான ஒரு வடிவம். இதை வழிபட வழிபட என்ன ஆகும்னா, அந்த பெருமானுடைய பெரும் கருணையை நாம் உணரலாம். இதைத்தான் நாம திருநீலகண்டத்து குயவனாருடைய சரிதத்திலையும் பார்த்துக்கிறோம். அதை உணர்ந்ததனாலே அவர் திரும்ப திரும்ப சொன்னார். சொல்லுகின்ற போதெல்லாம் அப்படியே நெக்குருகுவார். என்ன சொல்லுவாரு? தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்லுவார். அது மாதிரி திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னா போறோம், அப்படியே உருகும். பெருமானே, நாங்க செய்யற பாவத்தை எல்லாம் நீ சுமந்துகிட்டு எங்களை நல்லா வைக்கிறியாப்பா. நாங்க என்னடா உனக்கு செஞ்சோம், நீ ஏன் இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ இது பண்ணணும்? அப்ப எவ்வளவு பெரிய தியாகி. அந்த தியாகராஜா அப்படிங்கிற அந்த உருவம், திருநீலகண்டம் அப்படிங்கிற அந்த உருவம் திருநீலகண்டர் அப்படிங்கிற அந்த உருவம் மிக அற்புதமான ஒரு வடிவம். அதை வணங்குவதனால நமக்கு பெருமானுடைய அந்த பரங்கருணையை நாம் உணர முடியும். அதுவும் ஞானத்தின் ஒரு கூறாக இருப்பதாக அடியேன் உணர்கிறேன். ஆக இந்த 5 வடிவங்களில், அதாவது கஜசம்ஹாரர், வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, கிராதமூர்த்தி, திருநீலகண்டர் என்கிற இந்த 5 வடிவங்களிலே அகோர மூர்த்தத்தினுடைய அகோர முகத்தில் இருந்து தோன்றிய மூர்த்தங்களாக வந்திருக்கின்ற காரணத்தினால நமக்கு ஞானத்தை அருளக்கூடிய மூர்த்தங்களாக இவை அமைந்து ஆன்மா கடை தேறுவதற்கு வழிவகை செய்யும் என்று கூறி, இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துல ஒரு இது ஒண்ணு போடுறேன். என்னது, கேள்வி உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை எல்லாம் இப்ப நம்ம கலந்துரையாடலாம். ஒரு